கடக்கே தங்கை உடல் நான் இருக்கேன் இந்த வங்கை கடல் தோல் பரப்பே எப்பொழுதுமே சந்தோஷமாய் ஆடி பாடி கொண்டு வந்து தங்கையை காண்பது தினத்தோறும் வழக்கம் அல்லவா? இவ்வளவு நேரம் நீங்க ஆடியதோ பாடியதோ பார்த்தா உங்க முகத்துல சந்தோஷமே காணவில்லை. ஏனென்றால் எப்பொழுது செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகம் இப்ப வாடி இருக்கு. என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? அண்ணன் நான் நடிப்பான் தங்கச்சிக்கு அத்தை நடிச்சுக்கு நான் அண்ணன் வீட்டுக்கு வருவா பாத்துக்கிறியா? அது என்னதான் எனக்கு இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கல. அப்படின்னா அது எதுக்குதான் இதுனா இல்ல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? உன் பெராத்தினி நீ போற, அவங்க வீட்டுல காலத்தாவும் போறாங்க. இப்ப நான் மோதிரி வைக்கணும். இப்படி ஒரு சிங்கனாத வேலையை வச்சுக்கின்னு அவன் எங்கன்னா போய் பைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு வட்டி காட்ட முடியாத கொளுத்து வேலைக்கு போய் வயசுங்க அனுப்பணும். திருவாங்கடான மாதிரி அதுக்கு அல்லாடிங்கிறாங்க. அது தெரியும். ஆனா அவரு கட்சிக்கிற சம்தி அதுக்கு மேல ஆனாது. இவரு குண்டா வச்சு அண்டை எடுத்துன்னு வர்றாருன்னா அவரு டம்ளர் வச்சு பெரிய தோண்டி எடுத்துன்னு வர்றாரு. சரி மலர்ந்த கண்ணாவரை கொண்டிருக்க வேண்டிய முடிய முகம். ஆமா பாடி கருவே. ஆமா காரணம் என்ன நான் பார்த்ததுல கேட்கிறேன். உண்மையாகத்தான் அது பார்த்துமா பொம்மையாட்டிங்க போற வயசுமா என்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன். தங்கச்சி ரொம்ப நாள் போனோம் பாக்குறமே கோயில் வழியே பாப்பாங்கண்ணா. ஆமா உனக்கு கை எத்தனை பேர் ஓட்ட போறாங்களோ அப்படி இல்லை யாரும் பண்ண மாட்டேன். என் தங்கச்சி நீ அப்படி கிடையாது. பாசத்துல தான் கேட்கிறேன். செருப்பு செருப்புக்கு சமமானவன் இரு ஜாதிக்கு வந்தவன் நாடோடியாக சிங்கள் நாட்டில் ஓடோடி வந்தவன் என்று எவ்வளவு படித்து பேச விட்டாச்சு. உங்களை பார்த்து நாட்டில் அவசர கேவலமாக பேசிவிட்டாரா? யார் அது? என் பேர் வட்டவர். எப்போது ஆவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் சாக்கல் அமைந்த கட்சியாக இருக்க வேண்டும். ஒரு பெண் எடுத்தால் ஒரு விரலால் வீடியோ மீட்ட முடியும். அதே பெண் எடுத்தால் ஒரு சில விஷத்தை கறக்க முடியும். பல்ல விஷம் தேலுக்கு கொடுக்கல விஷம். ஆனா இந்த கச்சிலைக்கு உடம்பு ஃபுல்லாவே விஷம். யார் உங்களுக்கு பண்றது? அப்புறமா கம்பெனி அப்புறமா பால் கொடுக்குறேன். அப்புறமா கம்பெனி பால் கொடுக்குறேன். அம்மா கொடுங்கண்ணா. ஆனா அப்படி இருந்தாலும் உங்களை பார்த்து யாரு கேவலமாக பேசியிருந்தாலும் இந்த தங்கச்சி நான் இருக்க நான் பாத்துக்கிறேன். அதற்குண்டான திட்டத்தை தீட்டுவதற்காகத்தான் உன்னை தேடி ஓடி நாடி வந்திருக்கிறேன். அப்படியா? கொடுக்காத ஓடியா? அப்படியே இவ்வளவுதானே. நீங்க புள்ளி மட்டும் வச்சு விடுங்க, நான் கோலமே போடுறேன். நீங்க கோடு போட்டா பெரிய பைபாஸ் ரோடே நான் போடுறேன். உங்களுக்கு ஒரு அவமானம் என்றால் எனக்கும் ஒரு அவமானம், உங்களுக்கு ஒரு அசிங்கம் என்றால் அது எனக்கும் ஒரு அசிங்கம். சிறப்பின் சிறப்பு போக போக நான் காட்டுறேன். நீ ஏன்னா கவலைப்படுற? நான் இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாவது நீங்களா சுவிட்ச் ஆஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு சுவிட்ச் மொத்தத்தை ஆன் பண்ணி விட்டுறேன். கவலை ஆன் பண்ணிடுறியா? நான் ஆன் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியாமா எங்க சுவிட்ச் பழக்க தோசம் அண்ணா. ஓடு போட்டால் ரோடு போடக்கூடிய திறமை பெண்களுக்கு உண்டு. உண்மையாகத்தான் அது அதிகமாக இது ஒண்ணாண்ட. ஆமா ஒரு சில பெண்களுக்கு மாற்றணும்னா அதிவிதமான ஒரு திறமை இருக்கும் பெண்களிடத்திலே. ஆண்கள் மாதிரி வாழெடுத்து போராடக்கூடிய பெண்களும் இந்த நாட்டிலே உண்டு.
அவர்கள் ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகளை சமமாக பங்கிட்டு செய்யக்கூடிய திறமை பெண்கள்கிட்டயும் உண்டு. யாரையுமே சாதாரணமான எடை போட முடியாது. ஒரு சிலது இப்படி இருக்கும், ஒரு சிலது அப்படி இருக்கும். அது எத்தனை சேர்க்க முடியாது. அந்த திறமை மட்டும் இது. ஆகையால் காரியத்தை கட்டுமாக செய்ய முடியும். அப்படியே மலர்களை பத்தி நீ தாண்டி அழகா எடுத்து சொல்ல. அப்படியா?
நாட்டு காவல் காரனை சந்திக்க வேண்டும். ஆமா இப்பதான் சரிக்கும். இந்த அண்ணன் தம்பி நிறைய பேர் ஒருத்தருவான் உலகத்துல. ஆனா வெறுக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன், வெறுக்காத. சொத்து பத்தி எதுனா கேட்டா குடுத்துருவோம், கொடுத்துட்டு போயின்னு இருக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ராமன் லட்சுமணன், ராமன் காட்டுக்கு போறான். லட்சுமணன் தாய் சுமித்ரா இடத்துல நான் அண்ணன் அண்ணியோடு நான் அண்ணன் அண்ணியோர் காட்டுக்கு சென்று வருகின்றேன் என்று தெரிவிக்க தாய் மறுக்கிறார். என்ன சொல்றேன்னா, அண்ணன் அண்ணின்னு சொல்லாதரா, நான் தாய் தந்தையோடு கானகம் செல்லுகின்றேன். அண்ணன் அண்ணி யாருக்கு சமமா? தாய் தந்தைக்கு சமமா? நம்மால அண்ணி தான் வச்சுக்கிறான். வச்சுக்கிற புண்ணியம் எனக்கு ஆகுது, வச்சுக்காரங்க நீங்க கம்மி. உனக்கு ஒருத்தன் நீ எதை சினிமா ஒருத்த மேட்ல ஏற்பட்டு நடிச்சான். அப்புறம் நான் விசாரிச்சான் எடுத்து அவன் அண்ணி வச்சுங்கிறான். அப்போ மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு கானகம் செல்லுகின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றான். மீண்டும் தாய் அழைத்தார். ஒரு வேளை கானகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதுக்கு வருவதற்கு முன்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி என் காதுக்கு வரணும். உங்களுடைய அண்ணன் தம்பி உறவானது அப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இது ஏன் சொல்றேன்னா, இது அண்ணன் தம்பிக்கு மட்டும் பொருந்தார். கோவிந்தன் திருமணங்கிறாங்க ரெண்டு பேரும். எங்க பார்த்தாலும் ஓச்சேரில பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க, அங்க பார்த்தாலும் ஒன்னாகிறாங்க. கூத்து பார்க்க வாங்க, அங்க ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க. மாமச்சி இருக்கட்டும், மாமன் தெய்வம் இல்லாத மலையார் முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அது வேற விஷயம். அது மாதிரி ராமன் லட்சுமணன் போல அவங்க ரெண்டு பேரும் இது போல எப்போது இருக்கணும், அதுதான் விஷயம். இந்த சின்ன சின்ன கோல் மூட்டி வர்றவங்க ஊர்ல நிறைய பேர் சுட்டின்னு தான் தெரியுவான். அதுக்காக நட்பு எழுந்து வரக்கூடாது. ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் பாருங்க, ராவுத்தும் கேப்டன் மாதிரி விஜயகாந்த் கேப்டன்ங்கிறாருங்களா, அவங்க ரெண்டு பேரும் மாதிரி நீங்க எப்பொழுதும் நீங்க அதே மாதிரி பிரியாம இருக்கணும். அப்பேற்பட்ட வாக்கியத்துக்கு நாங்க இன்னும் உயர்த்திருவாங்க. தாங்க இப்போ நாட்டு காவல் கம்மி சந்திக்க வேண்டும். போய் வெண்ணிலா
அம்மா